தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஸ்டாலின் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். ஒரு கிராமத்தில் 3க்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சல்கள் இருந்தால் உடனடியாக அங்கு மருத்துவ முகாம் நடத்தப்படும் எனவும், இல்லம் தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் விருது கிடைத்திருப்பது இந்தியாவிற்கே பெருமை எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். கடந்த 4.5 ஆண்டுகளில் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் 1000, 10,000 என்று முகாம்கள் நடத்தப்பட்டு ஒரு பருவமழை முடிவதற்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு 3க்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அங்கே உடனடியாக மருத்துவ முகாம் அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவதும், ஒரே நாளில் 1000 முகாம்கள் என்று தொடங்கி ஒரு ஆண்டில் மட்டுமே 26,000 முகாம்கள் வரை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல் இப்போது மொத்தமாக முகாம்கள் நடத்துவதற்குரிய காலம் இன்னும் கனியவில்லை. இப்பொழுதுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு 17 சென்டிமீட்டர் மழை அளவுக்குத்தான் 16ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை நேற்றோடு ஒரு 17 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை மட்டுமே பொழிந்திருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்திற்கும் மேலாக இருக்கிற காரணத்தினால் மழை பாதிப்புகள் கூடுதலாக தொடங்கியவுடனே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் எவ்வளவு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்கின்ற தகவல் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும்.